1/2 லிட்டர் பால்ல டேஸ்டியான பால் கடம்பு வீட்லயே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும். செய்யறது ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இன்ஸ்டன்டா ஸ்வீட் வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் நல்லா பொங்கி வரும்போது சைடெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆடை எல்லாமே நல்லா நடுவுல கலந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு 1/3 கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கரைச்சு விட்டுட்டு 1/3 கப் அளவுக்கு சர்க்கரையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. சக்கரை சேர்த்து நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் 10 கிராம் அளவுக்கு அகரகரை சேர்த்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அகரகர் இல்லைன்னா ஜெலட்டின் கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5 to 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்லயே நல்லா வச்சு கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் அணைச்சிட்டு 2 ஏலக்காவை நுணுக்கி சேர்த்து நல்லா கலந்துட்டு நெய் தடவி வச்சிருக்கிற டின்னுல இந்த மாதிரி வடிகட்டி நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம பால் கடம்பை ரூம் டெம்பரேச்சர் வர்ற அளவுக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா செட் ஆயிருக்கும். கை வைக்கும் போதே இந்த மாதிரி கெட்டியா இருக்கும். சைடெல்லாம் நைஃப் வச்சு எடுத்து விட்டுட்டு டீமோல் பண்ணிட்டு தேவையான சைஸுக்கு பீஸ் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்கா சாப்பிட்டீங்கன்னாலும் சூப்பரா இருக்கும். அப்படியே சாப்பிடவும் சூப்பரா இருக்கும். சூப்பரான இந்த பால் கடம்பை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும்.